உங்க வீட்ல மருமகளா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. சாரி, நான் மருமகளா இருக்க இந்த வீட்டுக்கு தகுதி இல்லை. அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்னை தேடி யாரும் வர வேண்டாம். மீறி வந்தீங்க, குட் பை. என்ன நாமள இது? நம்ம வெண்ணிலாவா இப்படி எல்லாம் எழுதியிருக்கா? அவளுக்கு நம்ம என்ன குறை வச்சோம்? ஏன் நம்மள இந்த அளவுக்கு வெறுத்திருக்கா? நமக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை வழிநடத்த போறதே அவதான்னு பெருமைப்பட்டோமே. அதுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டா. அம்மா, அப்படிலாம் இருக்காதுமா. எனக்கு என்னமோ அது வெண்ணிலா எழுதுற மாதிரி தெரியல. ஐயோ, கண்டுபிடிச்சிடுவாங்களா? ஏமாச்சான், அவ லெட்டர் எழுதாம ஆளை விட்டு எழுத வச்சா வீட்டு விட்டு போயிருப்பா. என்ன மச்சான் நீங்க? அவ மேல காட்டுற பாசமும் அக்கறையும் கொஞ்சம் குடும்பத்து மேல காட்டுங்க. அத்தை, என் தங்கச்சி ஏதோ கோவத்துல தெரியாம இப்படி பண்ணிட்டா. அவளை தப்பா நினைச்சிடாதீங்க, அவளை ஒதுக்கிடாதீங்க ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ண? என்ன நடந்தாலும் நீ என் கூட நிக்கிறேன்னு சொன்னல்ல, எதுக்காக என் நம்பிக்கையை உடைச்ச? எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. என்கிட்ட கூட சொல்லாம ஏன் வீட்டை விட்டு வந்த? அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்ல? அப்படிலாம் இல்ல அத்தை. உங்ககிட்ட சொல்லிட்டு வர தைரியம் எனக்கு இல்ல அத்தை. ஓ, அதனாலதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தியா? உண்மையா இந்த லெட்டரை நீதான் எழுதினியா? படி. இது நான் எழுதின லெட்டர் இல்லையே. எப்படி மாறுச்சு? இருந்தாலும் வருணை விட்டு பிரியணும்னா இதுதான் வழி. ஆமா அத்தை, நான் தான் எழுதி வச்சேன். ரூம்ல வச்சிருந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியலையே. யார் எடுத்திருப்பா? ரூம் முழுக்க தேடி பார்த்தாச்சும் எங்கேயுமே இல்லையே. இங்க வச்சிருந்த நகை எங்க போகும்? தெரியலங்க. அண்ணாமலை அத்தை எனக்காக கொடுத்த நகை, அதை காணோம்னு சொன்னா எல்லாரும் என்னதான் சந்தேகப்படுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வன்மதி, நீங்க ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க? நகை வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்காது. பத்திரமா இருக்கட்டும்னு அம்மா கூட எடுத்து வச்சிருக்கலாம்ல. வாங்க போய் கேட்கலாம். மச்சான், அவசரப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அப்படிப்பட்டவங்க இல்லை. உண்மை என்னன்னு தெரியாம யார் மேலேயும் சந்தேகப்பட வேண்டாம். அப்போ வீட்டில் இருக்கிற பணம் எப்படி மச்சான் காணாம போவோம்? சரி, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல அண்ணாமலை வரட்டும், வந்தது விஷயத்த சொல்லுவோம். அவங்க தான் மருமகளை தேடி போயிருக்காங்களே. அவங்க வரத்துக்குள்ள பணத்தை எடுத்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். போலீஸா? என்ன மாப்பிள்ளை இப்படி எல்லாம் சொல்றீங்க? மாப்பிள்ள வேண்டாம், அவசரப்படாதீங்க. நாம நல்லா தேடி பார்ப்போம். இங்க பாருங்க, நம்ம தேடினா கிடைக்காது. போலீஸ்ட போறதுதான் ஒரே வழி. நான் இப்போ கால் பண்றேன். ஐயோ இல்ல வேண்டாம் மாப்பிள்ள. மாப்பிள்ளை. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். தேவையில்லாம நான் தான் உங்க லைஃப்ல குறுக்க வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் இல்ல வெண்ணிலா. நீ என்ன தெரிஞ்சா பண்ண? வருண் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா கிட்ட எங்க காதல் விஷயத்தை பத்தி சொல்லி தடுத்திருக்கணும். ஆனா அவ அம்மா மேல இருக்கிற மரியாதையில சொல்லாம
பிரச்சனை இவ்ளோ தூரத்துக்கு வந்துருச்சு. அட்லீஸ்ட் உங்ககிட்டயாச்சும் அவன் சொல்லியிருக்கணும். தப்பெல்லாம் வருண் மேலதான். அதனால வருணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வருண் மேல எந்த தப்பும் இல்லைங்க. அவர் சொன்னதை நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. தப்பு என் மேலதாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அவனை விட்டு வந்து கூட அவனை விட்டு கொடுக்காம பேசுறியா? இப்பதானே தெரியுது உன்னையே எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு. இருந்தாலும் ஒரு பொண்ணா அவனோட கஷ்டம் எனக்கு புரியுது வெண்ணிலா. எந்த பொண்ணும் தான் உயிரை கூட விட்டு கொடுத்துருவா. ஆனா தாலி கட்டின புருஷனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நீ வருண் சந்தோஷத்துக்காக விட்டு கொடுத்திருக்கியே. நீ கிரேட் வெண்ணிலா. உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் பிரச்சனை இன்னும் பெருசா இருக்கும். இவ்ளோ வசதியான வாழ்க்கைய யாருதான் விட்டு கொடுத்திருப்பாங்க? ஆனா நீ விட்டு கொடுத்திருக்க, அதுவும் எங்க காதலுக்காக. ரொம்ப நன்றி வெண்ணிலா. உண்மையான காதல் எப்பவுமே தோக்காதுங்க. வருண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அவருக்கு நீங்க தான் பொருத்தமான ஜோடி. ஆல் தி பெஸ்ட். நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் பண்றேன். நான் உனக்கு தங்கச்சி மாதிரி. ஓகே வெண்ணிலா, வருண் எனக்காக வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் கிளம்புறேன். மச்சான் என்ன பேசுறீங்க? வெண்ணிலா ரொம்ப நல்லவங்க. அவங்க இப்படி கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க மேல அபாண்டமா பழிய போடாதீங்க. இதை பாரு மச்சான், நீ வேணா எல்லாரையும் நம்பிட்டு இருக்கலாம், என்னால் நம்ப முடியாது. காணாம போனது கடை பணம். அண்ணாமலத்துக்கிட்ட நான் தான் கணக்கு சொல்லணும். இதுக்கு நீங்க அண்ணாமலத்துக்கிட்ட பதில் சொல்றேன்னு சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி கையை தூக்கிடுறேன். மாப்பிள, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணை நாமளே சந்தேகப்படலாமா? அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். மாமா, நான் இன்னும் வெண்ணிலா தான் எடுத்தான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லல. ஒரு சந்தேகம் இருக்குன்னு தானே நான் சொன்னேன். சார் போய் விசாரிக்கிட்டோம், அப்போ உண்மை என்னன்னு தெரியும்ல. சார் ப்ளீஸ், வெண்ணிலா மட்டும் தான் சார் இந்த வீட்டு விட்டு வெளில போனா, வேற யாரும் வெளில போல. அதனால ஒரு தடவை போய் விசாரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். என்னாச்சு வான்மதி? எல்லாம் பிளான் படி போகுதா? பக்காவா போகுது. பணம் நகையை காணோன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டல. அதெல்லாம் நான் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன். பேக வெண்ணிலா கிட்ட சேர்த்தாச்சு. இந்த முறை வெண்ணிலா தப்பிக்கவே முடியாது. இனி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரவே முடியாது. சீக்கிரமே சந்திப்போம். ஷார் வான்மதி.